luxurious. இது நம்ம ஃபேமிலி. இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக சாம்ராஜ்யமான டாடா குழுமம் கடந்த 6 மாதங்களாகவே வட இந்திய பகுதிகளில் முதலீடு செய்வதில் தான் அதிக கவனத்தை செலுத்திட்டு இருந்தாங்க. குறிப்பா குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்கள்ல செமிகண்டக்டர் தயாரிப்பு மற்றும் பேக்கேஜிங் ஃபேக்டரிகளுக்கான முதலீடு நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானதாகவே மாறுச்சு. இந்த நிலையில தான் தற்போது என் சந்திரசேகரன் தலைமையிலான டாடா சன்ஸ் நிறுவனம் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தை டீமெர்ஜிங் செய்து பங்கு சந்தையில பட்டியலிட போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது டாடா மோட்டார்ஸை 2 என்டிட்டிஸா பிரிக்கிறாங்க. ஒன்று கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், 2 பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ். இவ்வாறு 2 என்டிட்டிகளாக பட்டியலிட போவதா செபி கிட்ட அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்பு வெளியான நாள்ல இருந்தே டாடா மோட்டார்ஸ் உடைய பங்குகள் மீது அதிகப்படியான முதலீடு குவிஞ்சுக்கிட்டு வருது. இந்த முக்கியமான கட்டத்துல டாடா மோட்டார்ஸ் தனது வாகன உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல புதிய மற்றும் மெகா முதலீட்டு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ராணிப்பேட்டையில 9,000 கோடி ரூபாய் முதலீட்டுல 5,000 பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்பை அளிக்கக்கூடிய வகையில புதிய மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி ஒன்றை அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதற்கான வழிகளை ஆராய்வதற்காக தமிழக அரசின் முதலீட்டு நோடல் ஏஜென்சியான கைடன்ஸ் தமிழ்நாடு அமைப்போடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. இதற்கு டாடா மோட்டார்ஸ் 5 ஆண்டுகள்ல முதலீடு செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இதற்கான ஒப்பந்தம் நேற்று தமிழக அரசு மற்றும் டாடா மோட்டார்ஸ் இடையில கையெழுத்தாச்சு. இது குறித்து டாடா மோட்டார்ஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் புதிய வாகன உற்பத்தி ஃபேக்டரி ஒன்றை அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் அது கார் தொழிற்சாலையா அல்லது கனரக தொழிற்சாலையா அப்படிங்கறத தெரிவிக்கல. டாடா மோட்டார்ஸ் அமைக்கக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி ராணிப்பேட்டையில தான் அமைய போகுது. அப்படிங்கும்போது அந்த பகுதியில ஏற்கனவே நடக்கக்கூடிய வர்த்தகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது அதிகமா கனரக தொழிற்சாலைகள் தான் காணப்படுது. குறிப்பா மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், இந்தியா பிரிசிஷன் டூல்ஸ், டிவிஎஸ் இந்தியா, பிஹெச்இஎல், ஆர்ச்சலார் மிட்டல் தாம் ப்ராசஸிங், எம்ஆர்எஃப் ஆகியவை இருக்குது. இதனால டாடா மோட்டார்ஸ் ராணிப்பேட்டையில கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கான ஃபேக்டரி அமைக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. பங்கு சந்தையில தனி என்டிட்டியா பட்டியலிடப்படும் டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கு இது மிகவும் சிறப்பான துவக்கமா இருக்கும். அதே நேரத்துல ராணிப்பேட்டையில டாடா மோட்டார்ஸ் கார் தொழிற்சாலையை அமைச்சாங்க அப்படின்னா சென்னை கார் உற்பத்தி பேஸ்மெண்ட்டுக்கு இணையாகவும் உதவியாகவும் ராணிப்பேட்டை உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக போன வாரம் ஃபுல்லாக என்ன நியூஸ்னா, போன வாரம் தான் அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த மாதிரி டாடா சன்ஸ் குரூப் வந்து ஐபிஓவில் வரதுக்கான ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தான் தாமதம். எல்லா டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸும் அத்தனை பர்சன்டேஜ் எனக்கு 15லேருந்து சில கம்பெனிலாம் 20% வரைக்கும் ஏறினாங்க. அந்த 25 லிஸ்டட் கம்பெனியும் தங்களுடைய பங்குக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே ஏறிக்கொண்டே தான் இருந்தாங்க. ஸோ ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தானே அப்படின்னு. அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் அந்த ஐபிஓலே பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ அதாவது எல்ஐசி ஐபிஓ தான் வந்து ஒரு பெரிய ஐபிஓவாக இருந்துச்சு. 21,000 கோடிக்கு ஐபிஓவுக்கு வந்தாங்க. ஆனால் இவங்க ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 lakh crores. ஸோ இது ஒரு பெரிய மெகா பட்ஜெட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐபிஓ. அப்படி இருக்கும்போது அது அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு வெளில வந்துடுமா? ஸோ அது வருவதற்கான ஐபிஓவில் எதுக்காக வரணும்? பண தேவைகள் இருந்தால் தான் வரப்போகுது. அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டே அத்தனை கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாடா சன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹோல்டிங் கம்பெனி. எல்லாருக்குமே அவங்க என்ன பண்ண போகிறாங்க? பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற ஒரு கம்பெனி. அதனால் ஆனால் ஆஸ் பர் ஆர்பிஐ ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து 100 கோடிக்கு மேலே அவங்களுடைய எம்கேப் வந்து வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து அப்பர் லேயர் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கிற கேட்டகரி கிட்ட வந்துருவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் லிஸ்டட் ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. செப்டம்பர் 2023 அவங்க அந்த லேயர் கிட்ட வந்துட்டாங்க. அப்பர் லேயர் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணணும்? 3 வருஷம்னா அடுத்து செப்டம்பர் 25க்குள்ளே இவங்க என்ன பண்ணணும்? ஐபிஓஸுக்கு ரெடி ஆகணும். இதான் வந்து ரூல்ஸு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்த உடனே மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? டாடா குரூப் ஷேர்ஸ்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஐபிஓ வழியாக, ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து டாடா மோட்டார்ஸ்லாம் வந்து டாடா டெக்னாலஜிங்கிற ஒரு ஐபிஓவில் வந்து ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லைன்னு மக்கள் போட்டு வாங்க ஆரம்பித்த உடனே விலை ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரீசெண்டாக என்ன சொன்னாங்க அவங்க? ஏன்னா டாடா சன்ஸை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஐபிஓவில் வரதுக்கான விருப்பம் தற்போது இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க? அவங்க ஆர்பிஐட்ட சில ரிலாக்ஸேஷன்லாம் கேட்டிருக்காங்க. அந்த 100 கோடிக்கு கீழே இருந்துச்சு கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த மதிப்பை வந்து 100 கோடிக்கு கீழே வந்துட்டாங்கன்னா
அவங்க ஐபிஓ லிஸ்டிங்க்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கம்பெனியோட டெப்ட் இந்த மாதிரிலாம் ஏதாவது மாற்றும் போது அதில் வந்து மாற்றங்கள் செய்யும் போது 100 கோடிக்கு கீழே கொண்டுடலாம். அப்படி வந்துட்டு ஐபிஓக்கும் வர வேண்டாம், அவங்க கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உள்ளே போயிடுவாங்க. ஸோ அதன் காரணமாக இப்போ வந்து ரீசெண்டாக மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி காலையில் சொன்ன உடனே என்ன ஆரம்பிச்சிருச்சு, பழையபடி எல்லாமே ஏறின வேகத்துக்கு திருப்பி என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு, ஏறின வேகத்துக்கு இறங்கலை, ஆனால் கொஞ்சம் அளவு சறுக்கியிருக்காங்க. ஸோ அதை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு நியூஸை மட்டும் வைத்து ஏறக்கூடிய ஒரு கம்பெனி டாடா மோட்டர்ஸ் கிடையாது. அவங்க வந்து நியூஸ் வந்துச்சுன்னா, குட் நியூஸ் வந்தால் ரொம்ப வேகமாக ஏறுவாங்க. ஏன்னா டாடா சன்ஸ் வரவே வராதுன்னு சொல்ல கிடையாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு பெரிய ஐபிஓங்கும் போது இப்போ எல்ஐசியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமாக வெயிட்டிங்கில் வச்சுருந்தாங்க. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க, ஆனால் வரவே இல்லை. ஆனால் வருது வருது வருதுன்னு சொல்லிட்டு கடைசியில் புலி வருது வந்துருச்சு, ஒரு வழியாக வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி ஆரம்பிப்பாங்க, அப்புறம் வராதும்பாங்க, அப்புறம் ப்ரைஸ்லலாம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா இந்த டாடா சன்ஸை பொறுத்த மட்டும் டாடா கெமிக்கல் ஒரு 4 பேர் வந்து மேஜராக இருக்கக்கூடிய ஸ்டாக் ஹோல்டர்ஸ். அதில் டாடா கெமிக்கல்ஸ் வந்து மேஜரான ஸ்டாக் ஹோல்டர்ஸ். அதனால தான் டாடா கெமிக்கல்ஸ் கடந்த ஒரு வாரமாக ஏறிக்கொண்டே இருந்தது. இந்த டாடா சன்ஸில் அவங்க கிட்டத்தட்ட 3% ஸ்டேக் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் இவங்க தான் பெரிய பெனிஃபிஷியராக இருப்பாங்க டாடா கெமிக்கல்ஸு. நான் ஏற்கனவே சொன்னபடி ஃபண்டமெண்டலியும் டாடா கெமிக்கல்ஸ் ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி. இன்னும் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் போது இன்னும் பல விஷயங்களை அவங்க செய்யலாம். அதன் காரணமாக தான் டாடா கெமிக்கல்ஸ் வேகமாக ஏறுச்சு. இன்றைக்கி ஏன் இறங்குது, வரல ஐபிஓ வரலன்னு அவங்க சொன்னதுனால இன்றைக்கி மட்டுமே ஒரு திங்கக்கிழமை ஒரு 10% இறங்கியிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து எதிர்பார்த்தது ஒன்று தான். இதே மறுபடியும் வராங்கன்னு சொன்னால் திருப்பி ஏற ஆரம்பிக்கும். டே ட்ரேடிங் பண்ணுறவங்க வேணால் இந்த நியூஸை பேஸ் பண்ணி லாங் போகலாம், ஷார்ட்டு போகலாம், நாள் வர்த்தகத்திற்கு அது உபயோகப்படும். ஆனால் நீண்டகால அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம நியூஸ் அப்படிங்கிறது 2வது பட்சம்தான். அந்த கம்பெனியுடைய நான் ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டு வரேன் பார்த்தீங்களா, ஃபண்டமெண்டல்ஸு, அவங்களுடைய நியூஸு, அவங்களுடைய சேலஞ்சிங்கான ப்ராஜெக்ட் ஒர்க்கு, மற்ற மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோட டைப் வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி விஷயங்கள், எஃப்ஐஎஸ் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் தான் பார்க்கணும். நியூஸை மட்டும் வைத்து பார்த்து வந்து பண்ணுறதுக்கு பேர் இன்ட்ராடே. இது வந்து டாடா சன்ஸு நமக்கு வந்தால் நம்ம டாடா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி எல்லாருக்குமே லாபம் தான். டாடா குரூப் ஆஃப் கம்பெனி வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஆனால் அவங்க வரலைங்கிறதுக்காக பெரிய லெவலில் அது ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தி விடாது. கொஞ்சம் ஏறினதை கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு திருப்பி பழைய ரேலியை ஆரம்பிச்சிருவாங்க. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.